லீடர்ஷிப் ஸ்கில்ல ஒரு முக்கியமான ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். வாட் இஸ் அ கிரிட்டிக்கல் திங்கிங்? நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். வாட் இஸ் அ கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது, இல்லை ஒரு பர்சனோட பேசுகிறோம் அப்படிங்கும்போது, வி மஸ்ட் ஹாவ் சம் கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ். ஒன் ஆர் கொஸ்டின்ஸ். இவர் கரெக்டாக வேலை செய்வாரா? இவர் நமக்கு நம்பகமான பர்சனா? இவர் நமக்கு செய்யக்கூடிய வேலைகளை ரைட் டைமில் முடிச்சு கொடுப்பாரா? அப்படிங்கிற ஒரு திங்கிங் நமக்குள்ளே இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட்டு பர்சன் நம்ம பார்க்கும்போது திங்க் பண்ணுது. இல்லை ஒரு ஒர்க்கு கொடுக்கும்போது ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நம்ம கொலீக்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஒர்க்கு ரைட் டைமில் முடியணும் அப்படிங்கும்போது வி மஸ்ட் நீட் நம் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? வி கோயிங் டு ரைஸ் தி சம் கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் டு தி அவர் கொலீக்ஸ்கிட்ட கேட்போம். தம்பி, என்னப்பா இந்த ஒர்க் எப்படி போயிட்டுருக்குது? என்ன முடிஞ்சிடும்? என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது? இது எப்படி பண்ண போகிறீங்க? என்ன சப்போர்ட் வேணும் உங்களுக்கு? என்ன டிஃபிகல்ட்டிஸ்? வாட் இஸ் அ நெகட்டிவ் பாயிண்ட்? என்ன திங்க் பண்ணுறீங்க? அப்படிங்கிற மாரி சம் கொஸ்டின்ஸ் நம்ம எப்பவுமே ரைஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்மளும் அதை ஃபோக்கஸிங்காக இருக்கும், நம்மளும் மானிட்டர் பண்ணுறோம், கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொலீக்ஸு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம சபார்டினேட்ரு, நம்ம அவரை மானிட்டர் பண்ணுறோம், கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம், நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அவரை ப்ளேம் பண்ணலை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஹீ வில் டூ த பெஸ்ட் ஜாப், பெஸ்ட் ப்ராடக்டிவிட்டி கொடுப்பார், பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுப்பார். ஸோ அதனால் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது இஸ் நாட் அ நெகட்டிவ் வேட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங்னா பேட் திங்ஸ்ன்னு. இல்லை, கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட். ஒரு சக்ஸஸராக நம்ம சபார்டினேட் கொண்டு நம்ம சக்ஸஸராக இருக்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஸ்கில்லில் கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ஸோ அப்படின்னா நம்ம எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது, நெகட்டிவாக சொல்லக்கூடாது. எப்பவுமே வி நீட் டு கிவ் த சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி, கிரிட்டிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஆல்வேஸ் ரைஸ் வித் அவர் கொலீக்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்கணும், ஒர்க் பண்ணுற இடத்துல கேட்கணும். ஸோ அப்படி கேட்கும்போது அவங்க திங்க் பண்ணாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருந்தாலும், இந்த கொஸ்டின் கேட்கறது மூலமாக தே வில் டூ த பெஸ்ட் ஜாப். ஸோ அதனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, வாட் ஐ எம் டெல்லிங் தேட் அப்படின்னு. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட் கிடையாது, இட்ஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல், ஒன் ஆஃப் த ஸ்கில் ஆஃப் த லீடர்ஷிப். ஒரு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கில்லில் கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ஸோ ஒரு லீடராக இருக்கிறவங்க ரைட் டைமில் ரைட் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அது கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த டீமு நெகட்டிவ் சைட்ஸில் க்ரோ ஆகாது, பாசிட்டிவ் சைட்ஸில் சக்ஸஸ்ஃபுல் ஏரியாவில் நல்ல க்ரோத் கொடுக்கும், ரிசல்ட் கொடுக்கும், ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு ஒவ்வொரு லீடரும் ஒரு மேனேஜர்ஸும் மஸ்ட் கிவ் த மோர் இம்பார்ட்டன்ட். கொலீக்ஸ் கூட எப்படி பேசுறது, எப்படி கிரிட்டிக்கல் திங்கிங்கை சபார்டினேட்டுக்கு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சேல்ஸ் கவுண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது சம் ஆஃப் த பீப்புள் ஆஸ்கிங் தி நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஏன்னா இவங்க நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ நம்ம ரெடியாக அலர்ட்டாக அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டு, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது நாம் திங்க் பண்ணும்போது அந்த கஸ்டமர் மூலமாக நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை, ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். தட்ஸ் அ கான்செப்ட் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். நம்ம அந்த கிரிட்டிக்கல் திங்க் பண்ணாமல் நம்ம பாட்டு ஜாப் பண்ணிகிட்டே இருக்குன்னு பண்ணிகிட்ருப்போம். அந்த கஸ்டமர் நம்ம பண்ண எல்லா ஒர்க்கையும் 100 ஒர்க்கு பிரமாதமாக பண்ணியிருக்கோம், திங்கிங் நமக்கு ரெகனைஸ் கிடைக்கும், நம்மளை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 100 குட் ஒர்க்கை ஸ்பாயில் பண்ணிடும், உங்கள் கேரியர் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஃபார் தி ஒரு லீடருக்கு. இப்போ லீடராக இருக்கவங்க, மேனேஜராக இருக்கவங்க என்ன, மேனேஜர் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட பார்ப்பாங்க, கொலீக்ஸை பார்ப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. லீடர் என்ன பண்ணுவார்னா அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை கிரியேட்ட ஸ்கில்லை சபார்டினேட்டுக்குள்ளே டெவலப் பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ்குள்ளே டெவலப் பண்ணுவாங்க, ஃபோக்கஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸு சக்ஸஸரை உருவாக்குவாங்க. That is important for the critical thinking. So is one of the most important skill in the leadership topic like critical thinking. Thank you all.